ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலாக வெளியில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் டங்குன்னு சவுண்ட் வந்துச்சுன்னா இந்த வீடியோவில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் மேபி இன்னும் 1 or 2 வீடியோஸில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கும் வீடியோ ஃபில்ம் பண்ண அந்த சவுண்ட் டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது. பட் உங்களுக்காக என்ன சவுண்டு வந்தாலும் கண்டென்ட் முக்கியம் அப்படின்றனால, இந்த ஷோ ஹேஸ் டு கோ ஆன்றனால உங்களுக்காக இதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இந்த வீடியோ. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நயன்தாரா ஒரு 2 சிக்கலில் மாட்டினாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் நயன்தாரா லீகல் கேஸு, அது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி காப்பிரைட் அந்த மாதிரி இஷ்யூலலாம் போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில். ஸோ ரெண்டுமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போது ஐபினா பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இப்போது ஒரு ப்ரொடியூசர் ஒரு மூவி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் காசு போடுறாங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்க காசு போடுறதுனால எந்தெல்லாம் ரைட்ஸ் வேணும்னு அவங்க சூஸ் பண்ணிக்குவாங்க. பேசிக்காக இப்போ ஒரு மூவி எடுத்துக்கிட்டாங்கன்னா ப்ரொடியூசருக்கு தான் எல்லா ரைட்ஸும் இருக்கும் அதில். ஏன்னா அவங்க தான் காசு போட்டு அது காசு எடுக்கிறாங்க. ஹீஸ் த இன்வெஸ்டர்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அவங்க இன்வெஸ்ட் பண்ணி திரும்ப எடுக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் அவங்களோட சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சப்பாக டிவைட் ஆனால் பட் மேஜராக வந்து ப்ரொடியூசர் கிட்ட தான் அந்த மூவி ரைட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ டைரக்ஷன் வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க, டைரக்டர் பண்ணுறாங்கன்னா அது டிஃப்ரெண்ட் ரைட்ஸ், இது டிஃப்ரெண்ட் ரைட்ஸ். ஸோ பேசிக்காக தனுஷ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க நானும் ரவுடி தான் மூவி செட்டில் இவங்க எடுத்த 1-2 வீடியோஸை இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட கல்யாண கேசட் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த வீடியோவிலையும் அவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க போல். ஸோ இது தனுஷ் வந்து சொல்லியிருக்காரு, இல்லை இது வந்து நான் ஆத்தரைஸ் பண்ணலை. ஆத்தரைஸ் பண்ணுறது அப்படின்னா, சரி ஓகே நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு அவங்க எந்த அப்ரூவலும் கொடுக்கல, டினையலும் கொடுக்கல. ரொம்ப அது ஒரு பிரச்சனையாகவே இழுத்துட்டு போயிருந்திருக்கு. ஸோ கடைசியில் எப்படியோ அது ஒரு இஷ்யூ 2 பேருக்கும் பர்சிஸ்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ அப்போ நயன்தாரா என்ன பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு கன்க்ளூஷனும் அது ப்ராப்பராக வந்த மாதிரி தெரியல. பட் இவங்க வந்து அதை அவங்களோட கல்யாண கேசட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் தனுஷ் கே ராஜா வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க, நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி என்னோட அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதனால் எனக்கு வந்து இவ்வளோ நஷ்ட ஈடு தேவை. ஸோ 10 crores கேட்டிருந்தாங்க. ஸோ இது பயங்கரமாக வந்து மீம் சேனல்ஸ்லாம் கிண்டல் பண்ணியிருந்தாங்க 2 தரப்புலையும். ஸோ இது என்னோட போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பிஆர் அலப்பறைகள்லேயே நான் சொல்லியிருந்திருப்பேன். இதை மாதிரி எப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து 2 பேர் சண்டையை 3 பேராக இன்வால்வ் பண்ணுவாங்க, எப்படி ஓட்டு பிரிக்கிற மாதிரி நம்ம மென்டாலிட்டியை மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு அழகான சாட்சி தான் இது. இப்போது நயன்தாராவோட ஃபேன் பேஜஸ், நயன்தாராவோட சப்போர்ட்டர்ஸ், இல்லை நயன்தாரா அப்பாயிண்ட் பண்ணவங்களா கூட இருக்கலாம், ஐ டோன்ட் நோ, மேபி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம் அவங்க வந்து மீம் பேஜஸை. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நயன்தாராக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து தனுஷ் சருக்கும், ஐ மீன் தனுஷ் கே ராஜாக்கும் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பேஜஸ்லாம். இந்த மாதிரி தனுஷ் பண்ணுறது கரெக்டு. ஸோ இப்படி 2 தரப்பும் போயிட்டே இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, இல்லை இவங்க நயன்தாரா பண்ணது தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி கேட்கலாம், சரி ஓகே அது ஒரு 10 செகண்ட் வீடியோ தானே, அது எதுக்கு வந்து இவர் பெரிய விஷயமாக்குறாரு அப்படின்னு கேட்குவோம். இன்னொரு சைடு கேட்பீங்க, இந்த மாதிரி அவங்க என்னதான் 10 செகண்டாக இருந்தாலும் 1 செகண்ட்னாலும் இவரோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தானே, இவரோட செட்டில் தான் எடுத்துருந்துருக்காங்க. ஸோ அப்படின்னா அவங்க வந்து 10 கோடி கேட்டது தப்பு இல்லையே. அந்த 2வது கேட்குறீங்க தெரியுமா, அதுதான் கரெக்டான கேள்வி. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ப்ரொடியூசர், இப்போ நானே வந்து ஒரு வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அதாவது வீடியோவுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வீடியோவில் இருக்க எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு நான் எதிர்பார்ப்பேன். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா, ஒரு வீடியோவை நான் எடுத்து அது என்னோட ஒரு படைப்பில் நீ 1% வந்து மற்றவங்க எடுத்துக்கிட்டா என்ன, 1% வந்து இவங்க ஃப்ரீயாக கொடுத்தா என்ன, அந்த கணக்கே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்கனாமிக்ஸில் அதுதான், தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச். யாருக்குமே வந்து ஃப்ரீயாக எதுவுமே கிடைக்காது. நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா ஆப்வியஸாக அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆகி இன்னொருத்தவங்களுக்கு ஆதாயம் ஆகிற மாதிரி தான் ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல சேரிட்டி கூட ஃப்ரீ லஞ்ச் கிடையாது. ஏன் நீங்கள் ஃப்ரீயாக தானே கொடுக்குறீங்க? இல்லவே இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு கொடுக்குறீங்கன்னா, இப்போ நான் ஒரு 10 ரூபா வந்து ஒருத்தங்களுக்கு டொனேட் பண்ணுறேன்னா, மை மென்டல் ஹெல்த்துக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஓகே நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்றப்போ தட் இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் எக்கனாமி. இது மாதிரி நிறைய இருக்குது எக்கனாமிக்ஸில். ஸோ அதை நம்ம அந்த கணக்கை விட்டுருவோம். அதே மாதிரி இருக்கிறப்ப இப்போது நயன்தாராலாம் வந்து நோட்டீஸ்லாம் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து இவருக்கான அண்ணனும் அவரோட அண்ணாவோட பேரையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து இவர் இவ்வளோ சப்போர்ட் நெப்போட்டிசமில் தான் வந்திருந்தாரு அப்படிலான்ற மாதிரி இன்டைரக்டாக அவரை ஜாப் பண்ணி அவரை வந்து ஒரு நோட்டீஸ் வந்து ஒரு லீகல் நோட்டீஸாக இல்லாமல் ஒரு மீடியா ட்ரையலுக்காக கொண்டு வந்து
ரொம்ப ஒரு கேவலமான ஒரு சிச்சுவேஷன்ல போச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு லீகல் ஃபைட் இருக்குன்னா, தயவு செஞ்சு போய் சோஷியல் மீடியால போட்டுட்டு, இந்த மாரி பாருங்க, இது மாரி அவர் தப்பு பண்ணிட்டாரு, இவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு பண்றதெல்லாம் ப்ரூஃபோட பண்ணீங்கன்னா ஓகே. இல்லன்னா லீகல் ரைட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா ஓகே. பட் நீங்க வந்து இப்படி பிளேட்டன்ட்டா போட்டீங்கன்னா, கடைசியில பல்ப் ஆயிடும் இந்த மாரி. ஸோ இப்போ பல்ப் ஆயிடுச்சுன்னா, நீங்க கேட்கலாம், சரி அப்படின்னா நயன்தாரா பண்ணது தப்பா? கரெக்ட்டா? அவங்க வந்து அவங்களோட மன வருத்தத்த காட்டுனது சரி. ஒரு மன வருத்தத்த வந்து வெளியில காட்டுறது வந்து யாரு எப்படி காட்டுவாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா அது வந்து இவரு பண்ணது தப்பு. இவரு இவரு ஒரு கேரக்டரா அசாசினேட் பண்ணி, அ இல்ல இவரு வந்து இப்படிப்பட்டவரு, அப்படிப்பட்டவரு, அந்த மாரிலாம் சொல்லி போஸ்ட் பண்றது இட்ஸ் ராங். ஏன்னா இப்போ இன்கேஸ் தனுஷ் கே ராஜா வந்து இன்கேஸ் அவரு வந்து இல்ல நான் வந்து இவங்க போட்ட அ போஸ்ட்னால எனக்கு வந்து மான நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் குடுத்தாங்கன்னா, அது வேற கதையா போயிடும். ஸோ தட் பீயிங் செட் செகண்ட் கேஸ்க்கு போலாம். ஸோ செகண்ட் கேஸ் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது அஃபிஷியலா இன்னும் லீகலா எதுவும் ப்ராப்ளம் இந்த மாரி தெரியல. ஸோ இவங்க ஒரு பிராண்ட் ஓன் பண்ணியிருக்காங்க. சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த பெர்சன் ஆக்ட்ரஸ் நயன்தாரா ஆக்ட்ரஸ் வந்து ஃபெமினயன்னு சொல்லிட்டு ஒரு சானிட்டரி பேட்ஸ் எல்லாம் நெறைய இடத்துல பார்த்துருந்துருப்போம். நான் கூட மெடிக்கல் ஷாப்ல ரீசென்ட்டா பார்த்தா விஸ்பர் இருக்கும், ஸ்டே ஃப்ரீ இருக்கும். அது பக்கத்துல நெறைய வந்து ஃபெமினயன் தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு காமன் ஹவுஸ்ஹோல்ட் நேமான விஸ்பர், ஸ்டே ஃப்ரீய தாண்டி இப்போ ஃபெமினயனும் நெறைய மார்க்கெட்டிங் பண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாரி இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணணுன்றதுக்காக இவங்களே அரேஞ்ச் பண்ண ஈவென்ட் தான். ஸோ பேசிக்கா இவங்க வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ண கதையா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ப்ரொமோஷன் பண்ணணும், அவங்களோட ஃபெமினைன் சானிட்டரி பேட ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூப்பிட்டுருந்துருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் போயிருக்காங்க. அவங்க ப்ரூஃபும் போட்டாங்க. காலையில எத்தனை 9 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது, இவங்க 3 மணிக்கு மேல தான் வந்திருக்காங்க போல. வந்தது மட்டும் இல்லாம ரொம்ப ரூடாவும் பேசிட்டு, "இது சாதாரண மக்கள் இல்ல. இவங்க வந்து சாதாரண நார்மல் ஹியூமன்ஸ் இல்ல. நார்மல் பீப்பிள் இல்ல." அப்படி சொல்லி நெறைய ட்ரெண்ட் எல்லாம் ஆச்சு. ஸோ இதில என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்கா இவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் போனாங்க இல்லையா? அவங்கலாம் சூ பண்ணலாம். ஏன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபால்ஸ் அட்வர்டைசிங்கும் சொல்லலாம். ஏன்னா இவங்க இத்தன மணிக்கு வரைய சொல்லிட்டு வரல, எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றதும் சொல்லலாம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள வந்து மதிக்காம வந்து பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட லீகல் சிக்கல் வருது. இதுதான் மேஜர் 2வா சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் இத மாரி அவங்க எங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இல்லன்னா வந்து இவங்க வரேன்னு சொன்ன டைம தாண்டி இவங்க இன்னொரு டைம்ல வந்தனால எங்களுக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ இந்த மாரி சிக்கல்லாம் போயிட்டுருக்க நேரத்தில, நயன்தாராக்கு நெறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. நீங்களும் பார்த்து கத்துக்கங்க. நீங்களும் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஈவென்ட்லாம் வச்சீங்கன்னா, தயவு செஞ்சு கரெக்ட் டைம்க்கு போங்க. போயிட்டு மதிக்காம இருக்காதீங்க யாரையும். ஏன்னா பீப்பிள் கேன் சூ யூ. ஏன்னா பீப்பிள்க்கு இப்ப ரைட்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கவும், அவங்க வந்து ஓகே நீ பண்ணது தப்புன்னா, நான் எதுக்கு மன கஷ்டம் மட்டும் படணும்? ஐ வில் சூ யூ, சி யூ அட் கோர்ட்டுன்னு நெறைய பேர் இப்ப நல்லா டெவலப் ஆயிட்டு வராங்க. ஸோ நீங்க வந்து எந்த சைட்ல இருக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க வந்து கரெக்ட்டா இருந்துக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்ல. இல்லன்னா வந்து பீப்பிள் வில் சீ யூ. ஓகே. அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். பாய்.